ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் அல்லது ஆக்சிடென்ட் மட்டும் அல்லது அந்த கொடுமையான நிகழ்வை மட்டும் வச்சு பாருங்க. 3074 உயிர்கள் 25 வருடம். எந்த மாநிலத்திலையும் எந்த கட்சி ஆட்சியிலையும் எந்த தலைவர் மேலையும் நடக்காத ஒரு கிரிமினல் விதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தருக்கு மேல மட்டும், ஒரே ஒரு ஆளுக்கு மேல மட்டும் எஃப்ஐஆர்ல அக்யூஸ்டா கூட இல்லாத ஒரு ஆளுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லாத அவமான பெயரும் இல்ல, சாபமும் இல்ல. திமுக கட்சியோ அதிமுக கட்சியோ அதனுடைய தலைவர்களோ பேசாத பழியே இல்லை. அவர் மேல மட்டும் கேள்விகள் கேட்கப்படுது. ஏன்? இதுல நீதி எவ்வளவு இருக்கு, அரசியல் எவ்வளவு இருக்கு? என்சிஆர்பி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இந்தியாவில். நாட்டுடைய அபிஷியல் கிரைம் ரெக்கார்ட்ஸை பதிவு பண்ணக்கூடிய ஒரு பீரோ. 2001 இருந்து 2022 வரைக்கும் இந்தியாவில் ஸ்டாம்பீட்ல, அதாவது கால் மிதிச்சு இறந்த போன உயிர்கள், கூட்ட நெரிசல்ல இறந்த உயிர்களின் நம்பர் 3074. இந்தியாவில் 3074 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் தேடின கேள்வி என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட இத்தனை ஆக்சிடென்ட்ஸ்ல, இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்கள்ல ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர், எந்த பெரிய மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தினவர், யார் ஒருத்தருக்கு கூட தண்டனை கிடையவே கிடையாது. நான் உண்மையா தேடுறேன். சட்ட ஆய்வு கட்டுரைகள் எடுத்து பார்த்தேன், கோர்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தேன், நியூஸ் ஆர்கைவ்ஸ் எடுத்து பார்த்தேன். 3074 உயிர்கள், ஒரு பெரிய தண்டனை கூட என்னால கண்டுபிடிக்க முடியல, ரெக்கார்ட் ஆகல. அந்த அக்டோபர் சந்திப்பு சென்னை பக்கத்துல ஒரு ஸ்டார் ரிசார்ட் ஹோட்டல்ல நடந்தப்ப வந்த விமர்சனம் நியாயமான விமர்சனம் தான். ஆனா அந்த குடும்பங்களுடைய கண்ணை நேரா போய் அவங்க ஊர்லயே பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்க பாருங்க, மக்கள் மேல இருக்கக்கூடிய உறவு என்பது ஒரு நிகழ்ச்சியா இல்லாம நிரந்தரமாக இருக்கணும். இன்னைக்கு கரூர் மாவட்டத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமா முதல் முறையா பயணம் மேற்கொண்டார். செப்டம்பர் 27, 2025 நடந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவர் இந்த மாவட்டத்துக்கு வருகிற முதல் அதிகாரப்பூர்வ பயணம் இது. அட்லஸ் கலையரங்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். வாழ்க்கையில் ஒருவர் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சில வழிகள் மறக்க முடியாதவையா இருக்கும் அப்படின்னு சொன்ன அவர், கரூர் சம்பவம் தன்னுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வலி அப்படின்னு குறிப்பிட்டார். முதலமைச்சர் விஜய் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட 31 குடும்பங்களுக்கு இறக்க அடிப்படையிலான வேலை உத்தரவுகளை வழங்கினார். இந்த நியமனங்கள் தற்காலிகமானவை, நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டவை அப்படின்னு மதுரை கிளை மதராஸ் உயர் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு. அவர் இறந்த 41 பேரின் நினைவாக ஒரு நினைவிடத்தை கட்டுவதாகவும் அறிவித்தார். பேச்சின் போது அன்றைய போலீஸ் நிர்வாகம் மக்கள் கூட்டம் பற்றி தனக்கு எச்சரிக்கை தராமல் தன்னை நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்தது ஒரு வகையான மோசடி அப்படின்னு குற்றம் சாட்டினார். முன்னதாக பேரம்பலூர் நிகழ்ச்சியை கூட்ட நெரிசல் காரணமாக போலீஸ் ரத்து செய்ய அறிவுறுத்தியதாகவும், ஆனால் கரூரில் அப்படி எந்த எச்சரிக்கையும் தரப்படலை என்றும் அவர் சொன்னார். திமுக அரசு இந்த சம்பவத்தை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டிய அவர் எதிர்க்கட்சிகள் மேல கடும் தாக்குதலும் நடத்தினார். இதுக்கு 3 நாள் முன்னாடி ஜூலை 7 சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு தொடர்பாக ஒரு முக்கியமான விசாரணை நடந்துச்சு. முதலமைச்சர் விஜய் மற்றும் மற்ற தலைவர்கள் பொது அறிக்கை விடுறதையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிறதையும் தடுக்கணும் அப்படின்னு திமுக தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் நிராகரிச்சது. முதலமைச்சர் விஜய் இந்த சம்பவம் தொடர்பான IRல சந்தேக நபரா இல்லனும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருடைய பேச்சையும் நடமாட்டத்தையும் நீதிமன்றம் எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படியும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினாங்க. நீதிமன்றங்களை அரசியல் மேடையா மாற்ற முடியாது அப்படின்னு குறிப்பிட்ட நீதிபதிகள் இறுதியில் திமுக தரப்பு தன்னுடைய மனுவை திரும்ப பெற்றுக்கிட்டது. இந்த சம்பவம் மட்டும் தனித்துவமானது இல்லை. தேசிய குற்றப்பதிவு பணியகத்தோட புள்ளி விவரங்களை பார்த்தா 2001 முதல் 2022 வரைக்கும் இந்தியாவில் கூட்ட நெருக்கடியால் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை 374. 1996 முதல் பதிவான மொத்த சம்பவங்கள் ஏறக்குறைய 4000. மந்தர்தேவி, சாமுண்டாதேவி, நைனாதேவி, ரத்னகர், ஹத்ராஸ், திருப்பதி டோக்கன், கவுண்டர், பெங்களூரு CP கொண்டாட்டம் என பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த வருஷமே பீகார் நாலந்தா கோவில்லையும் 9 பேர் இருந்தாங்க. இத்தனை சம்பவங்கள் நடந்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தியவருக்கோ அமைப்பாளருக்கோ இறுதி தண்டனை கிடைச்ச பதிவு இல்லை. ஹத்ராஸ் சம்பவத்தில் 11 பேர் மேலே வழக்கு பதிவானாலும் அவங்க எல்லாரும் ஜாமீன் மேலே வெளியே இருக்காங்க. விசாரணை இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கூட்ட பாதுகாப்பு விதிமுறைகள் இன்றைக்கும் இந்தியாவில் வெறும் ஒரு அறிவுரையாக தான் இருக்குது, கட்டாய சட்டமாக இன்னும் மாறலை. இந்த பின்னணியில் கரூர் வழக்கு எந்த திசையில் போகும், சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையிலான CBI விசாரணை என்ன முடிவுக்கு வரும் அப்படின்ற கேள்விகள் இப்போ முக்கியமாக பேசப்படுது. இந்த சம்பவம் தொடர்பான மேலும் புதிய தகவல்களை நாங்கள் தொடர்ந்து புதுப்பிச்சு தருவோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை தவறாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.